அப்படி என்னதான் இருக்கு இந்த திருவிழால? எதுக்கு இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க? அப்படி என்னடா பெரிய ஊரு பெரிய மக்க, அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட? எவன் ஒருவன் 90 அஸ்வமேத யாகம் செய்கிறானோ அவனுக்கு அம்பாளே குழந்தையாகவே வருவாள் அல்லது குழந்தையாகவே பிறப்பாள். தன்னுடைய கடைக்கண் பார்வையாலே பக்தர்களுடைய அத்துணை குறைகளையும் போக்கக்கூடியவள் என் தாய் மீனாட்சி. சாமியை எப்படி கூப்பிடணும், எந்த மாதிரி கேட்கணும்னு ஒரு நியதி இருக்கு. அதனால்தான் எல்லா மதத்திலும் சொன்னாங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு. இன்னைக்கு மீனாட்சி அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வெளியில் வந்து தட்டு தடுமாறி அழகான பருவத்தை ஆடிக்கொண்டு வந்து நின்றாலோ அன்றைக்கே மதுரை புண்ணிய தலமாக ஆகிவிட்டது. யாரெல்லாம் மனதாக அன்பு மட்டுமே போதும் என்று அவளை அணைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கிற ஒவ்வொரு பேரிடமும் கண்டிப்பாக மீனாட்சி வாசம் செய்வார். வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். சித்திரை அப்படின்னா எல்லாருக்கும் கத்திரி வெயில் தான் ஞாபகம் வரும். ஆனா மதுரைக்காரங்களுக்கு மட்டும்தான் எங்க ஆத்தா கல்யாணம் ஞாபகம் வரும். சித்திரை பிறந்துட்டா போதும், மதுரை அப்படி ஒரு விழா கோலம் கொண்டிடும். சாதாரணமா ஒரு விழாவை ஒரு ஊர் எடுத்து நடத்தும், ஒரு பரம்பரை எடுத்து நடத்தும். ஆனா உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு விழா எடுத்து நடத்தி கல்யாணத்தில் ஆரம்பித்து அண்ணன் வீட்டு சீரு கொடுத்து அண்ணனை வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அப்படியெல்லாம் பார்த்து 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 ஒவ்வொரு வருடமும் சலிக்காமல் அழுக்காமல் ஆசாசையாக கொண்டாடி கழிக்கக்கூடிய ஒரு மக்கள் உண்டு அப்படின்னா அது மதுரைக்காரங்க மட்டும்தான். உயிருக்குள் ஊடுருவி அணுக்குள் அணுவாக ஆர்ப்பரித்து கிடக்கக்கூடிய அந்த மீனாட்சியை அப்படியே அழகாக கையில் ஏந்தி தினம் 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 தொழுது தன்னோட நாளை ஆரம்பிக்காம மதுரைக்காரங்க நகர்ந்ததா சரித்திரமே கிடையாது. மூச்சு இருக்கிற வரைக்கும் மீனாட்சியை பற்றி பேசுவதற்காகவே இந்த பிறவி எடுக்கப்பட்டது தான் என்னுடைய பிறவி. சித்திரை திருவிழா என்று சொன்னாலே முதல்ல அப்படியே ஸ்தம்பித்து போகக்கூடிய தனமாக இருக்க வைக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா மதுரை மட்டும்தான். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஜேன்னு கூட்டம். யாருக்கு கல்யாணம்? சாதாரண ஆளுக்கா கல்யாணம்? உலகத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த ஜெகஜனனிக்கு இல்லையா கல்யாணம்? அதுவும் நாங்க சும்மா நடத்திடுவோமா? கொண்டாடி தேரிழுத்து ஆசையா போட்டு எங்க வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் மீனாட்சி அலங்காரம் போட்டு அவளை அம்பிகையா பாவிச்சு அவளுக்கான எல்லா இதையும் பண்ணி மகிழ்ந்து கழித்து எங்கள் வீட்டு கல்யாணம். மதுரைக்கு போனீங்கன்னா அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் விருந்து நடக்கும். என்ன காரணம்? மீனாட்சி கல்யாணம். ஒரே வார்த்தை தான், உனக்கு எனக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் மீனாட்சி இருப்பா. அந்த அளவுக்கு உயிருக்குள் ஊடுருவி உண்மையாய் உட்கார்ந்திருப்பாள் அந்த அம்பிகை. மதுரைக்காரங்களுக்கு மட்டும்தான் இருப்பாளா? என் ஆத்தா எல்லார்கிட்டையும் இருப்பா. யாரெல்லாம் மனதாக இப்படி மதுரைக்காரங்க மாதிரி வெள்ளந்தியாக அன்பு மட்டுமே போதும் என்று அவளை அணைத்து கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கிற ஒவ்வொரு பேரிடமும் கண்டிப்பாக மீனாட்சி வாசம் செய்வார். இதுதான் அவளும் வாய்மொழிந்த ஒரு சத்திய வாக்கு. மதுரை சித்திரை திருவிழா கொண்டாட்டமான மிக முக்கியமான நிகழ்வு கொடியேற்றத்துடன் அழகா 29ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. நிறைய மதுரையை பற்றி பேசுறதுக்கும் நிறைய மீனாட்சியை பற்றி நினைக்கிறதுக்கும் அந்த ஊரின் பெருமையை சொல்வதற்கும். அப்படி என்னதான் இருக்கு இந்த திருவிழால? எதுக்கு இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க? அப்படி என்னடா பெரிய ஊரு பெரிய மக்க, அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தவங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி மதுரைக்காரங்க இந்த விழாவை கொண்டாடுற தனம் இருக்கு பார்த்தீங்களா? சொல்லில் மாளவே முடியாது, விவரிக்கவே முடியாது. சபரிமலைக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் எல்லாம் அடுத்த தடவை ஐயப்பனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் எப்படா கார்த்திகை மாதம் வரும் மாலை போடலான்னு தவிப்பாங்களாம். அந்த மாதிரி மதுரைக்காரங்க எப்படா இந்த ஒரு மாதம் வரும், எப்படா எங்களுடைய அம்மாவை இத்தனை நாளாக எங்களை காத்துட்ருக்கிற அம்மாவுக்கு உட்கார வச்சு நாங்கள் எப்படி அழகு பார்க்க போகிறோம், உட்கார வச்சு எப்படி தேரிழுத்து கொண்டாட போகிறோம், உட்கார வச்சு எப்படி அந்த கல் அழகனையுடைய அழகை கண்டு ரசிக்க போகிறோம், தங்க குதிரையின் பல்லாக்கில் ஏறி உலகம் உய்வதற்காக பச்சை பட்டுடுத்தி வரக்கூடிய அந்த கல் அழகருடைய அழகில் திளைக்க
திணிக்க வைக்கிறதுக்காண்ட அத்துணை விஷயங்களும் செய்யறதுக்கு என்னடா வைகை ஆத்துல தண்ணீர் வெள்ளமா மக்கள் வெள்ளமான்னு தெரியாத அளவுக்கு தத்தளிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மதுரையின் பெருமையை இந்த வரக்கூடிய எபிசோட்லலாம் நம்ம பார்க்க இருக்கோம். சித்திரை அப்படின்னாலே முதல்ல மனதிற்குள் நினைவுக்கு வர்றது மீனாட்சி திருக்கல்யாணம். கிட்டத்தட்ட மதுரை அரசிக்கு பட்டம் கட்டி பட்டாபிஷேகம் செய்து மறுநாள் திருமண கோலம் செய்து அதற்கடுத்த நாள் தேரில் பவனி வந்து அதற்கடுத்த நாள் கள்ளழகருக்கான எதிர் சேவையோடு கள்ளழகர் ஆற்றில் இறங்கி பின்பு துலுக்காத்தம்மன் வீட்டுக்கு போயிட்டு அவரை அழகாக பத்திரமா அனுப்பி வைக்கிற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரும் வராதிங்க, நாங்கள் இருக்கோம், எங்கள் ஆத்தாக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மதுரைக்காரர்களும் இழுத்து போட்டு வேலையை செய்யக்கூடிய வேலையை தொடங்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்றது 29ஆம் தேதியிலிருந்து ஆரம்பம் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கிறது. பார்க்குற இடமெல்லாம் மீனாட்சின்ற பேர் தான், பார்க்குற இடமெல்லாம் அம்பிகையோட தரிசனம் தான். காட்சிக்கு எளியனாய் கடுஞ்சொல்லன் அல்லனாய் இருக்க வேண்டும் ஒரு தலைவன் என்று சொல்லுவாங்க. எப்படி மீன் தன்னுடைய கண்ணின் சூட்டாலேயே குஞ்சுகளை பொறித்து விடுமோ அப்படி தன்னுடைய கடைக்கண் பார்வையாலே பக்தர்களுடைய அத்துணை குறைகளையும் போக்கக்கூடியவள் என் தாய் மீனாட்சி. அதனால்தான் அவளுக்கு மீனாட்சியின் பேர். மீனாட்சி அம்மன் பிறக்கும்போது அவளுடைய திருநாமம் தடாதகை. தடாதகை அங்கேற்கண்ணி என்ற நாமத்தோடு தான் மீனாட்சியின் திருநாமம் சுட்டப்பட்டது. தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு மீனாட்சியாகவே அந்த அம்பிகை அவதாரம் எடுத்து மதுரையும் சேர்த்து மணக்க வைத்திருக்கிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். மீனாட்சியோடைய அவதாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? சும்மா லேஸ்ல வந்துட்டாளா அம்பாள்? மதுரையே கொண்டாடக்கூடிய, மதுரையே வியக்கக்கூடிய, ஒவ்வொரு வீட்டிலையும் தாம் வீட்டு பிள்ளையா நினச்சி பாவிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை செய்ய வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு என் தாய் கருணை புரிந்தியவளாக இருந்திருப்பாள், இருந்து கொண்டிருப்பாள். மீனாட்சி அவதரித்தாள் அப்படின்றோம். அவதாரம்னா என்ன? சமஸ்கிருதத்தில் அவதரண்யம் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஒவ்வொரு முறையும் தர்மத்தை காக்கும் பொருட்டும் அதர்மத்தை அழிக்கும் பொருட்டும் மக்களுடைய நலனுக்காகவும் மக்களை பயனுற வாழ்விக்க வேண்டும் என்பதற்காகவுமே தெய்வங்கள் வரக்கூடிய தன்மைதான் அவதாரம். நம்மலாம் பிறந்தோன்னு சொல்லுவோம், ஆனால் தெய்வங்கள் பிறந்தால்தான் அது அவதாரம் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்படி மீனாட்சி அவதாரம் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. என்னன்னா, ஒரு ஊர்ல தனஞ்சயன் சொல்லிட்டு ஒரு வியாபாரி இருந்தான். அந்த தனஞ்சயன் வியாபாரி என்ன பண்ணுவான், தினம் வெளியில போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றது அவனுடைய தொழில். ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த தனஞ்சயன் மாட்டிக்கிட்டான். மாட்டும் போது திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா எங்கேயோ இருந்து அப்படி ஒரு சூரிய பிரகாசமான ஒரு ஒளித்தன்மை. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் அமாவாசை நாளில் எங்கிருந்து இந்த மாதிரியான ஒரு ஒளித்தன்மை வருது எனக்கு தெரியவே இல்லையே. அப்படியே தேடி ஓடி 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 போய் பார்த்தா வைரமும் வைடூரியமும் தங்கமும் சூழப்பட்ட கிரீடத்தை அணிந்த தேவாதி தேவர்கள் உட்கார்ந்து ஒரு குட்டி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்குறான் தனஞ்சயன். கை கால் ஓடலை. இதே நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ இவ்வளோ பெரிய விஷயமா, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, உடனே போய் அவங்கள்ட்ட கேட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்போன்னு நினைப்போம். ஆனால் அந்த காலத்து மனுஷங்க அப்படி இல்லை, மதுரை மனுஷங்க அப்படி இல்லை. நேராக ஓடி போய் குலசேகரன் பாண்டியன் கிட்ட சொல்கிறான், பாண்டியம்மன்னா இந்த மாதிரி இந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை இந்த தேவாதி தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறதை நான் கண்ணால் பார்த்தேன், நீங்களும் பாருங்க. தினமும் அங்கே ஒரு பூஜை நடக்கிறது. அந்த சிவனை பார்க்கறது சொக்கி போயிடலாம், அப்படி இருக்காரு அந்த சிவன், வாங்கோன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். அடுத்த நாளும் குலசேகர பாண்டியர் பார்க்குறாரு. பார்த்தா நம்ப முடியல, எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கும் அந்த கண்கள். ஆகா, இப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி அமைப்போடு இருக்கக்கூடிய என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய ஈசனை நீங்கள் இங்கேயே இருந்து எங்களுக்கு அருள்பாவனை செய்ய வேண்டும்னு வேண்டிக்கிறார். காடா இருந்தது அது வரைக்கும் மதுரை. காடா இருந்த கடம்ப வனம்னு பேரு மதுரைக்கு. காடா இருந்த அந்த மதுரையை நாடா மாத்தின பெருமை யாரை சேரும்னா குலசேகர பாண்டியனா சேரும். குலசேகர பாண்டியனுக்கு ஈசன் அருளால் ஒரு மகவு பிறக்குது.
அவனுக்கு அந்த மலையத்வஜனே வந்து அருள் புரிந்ததால் மலையத்வஜ பாண்டியன் அப்படின்ற ஒரு திருநாமத்தை சொல்லி அப்படியே வளர்த்துட்டு வரான். ஆதி சொக்கநாதராக அந்த ஈசன் இன்றும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஈசனை தன்னுடைய குலதெய்வமாக கொண்டு மலையத்வஜ பாண்டியன் நாளொரு மேனியும் பொழுதொருவனும் எல்லா வித்தையும் கிட்டத்தட்ட 64 ஆயக்கலைகளையும் தேர்ச்சி பெற்று அப்படியே வந்து நிற்கும் போது மன்னனுக்கு வந்து ஒரு கவலை வந்துருச்சு. ஐயோ, இவ்வளோ அழகா இவ்வளோ தேர்ச்சி பெற்றானே, இவனுக்கு இணையான ஒரு பெண் தேட வேண்டுமே. எப்பயுமே இருக்கிறதானே, பொண்ணு நல்லா படித்தா அதுக்கு ஈக்குவலாக ஒரு பையன் வேணும்னு நம்ம ஆசைப்படுவோம். பையன் நல்லா படிச்சிருந்தா பொண்ணு அதுக்கு சமமானவளாக இருக்கணும்னு ஆசைப்படுவோமே. அந்த மாதிரி சல்லடை போட்டு சலிச்சு 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 சோழ நாட்டில் இருக்கக்கூடிய மன்னனின் மகளான அழகான காஞ்சன மாலையை அவனுடைய துணைவியாக திருமணம் செய்துவிட்டு பட்டாபிஷேகமும் செஞ்சு வைக்கிறாங்க. காஞ்சன மாலைக்கும் மலையத்துவசனுக்கும் ஒரு பெரிய ஒரு மனக்குறை என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தம். அப்போ குலகுருவான அகத்தியரை கூப்பிடுறாங்க. அகத்தீசா, இப்போ என் குடும்பம் வம்சம் தளிப்பதற்கு எனக்கு ஒரு மகவு வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதற்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அகத்தீசர் சொல்றாரு, அப்படியா, அஸ்வமேத யாகம் பண்ணுப்பா, உனக்கு குழந்தை கிடைக்கும். இருக்கிறதுலேயே பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா அஸ்வமேத யாகம் பண்ணுறது தான். அஸ்வமேத யாகம் பண்ணால் 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 20 தடவை 30 தடவை ஏன் 90 தடவைக்கு மேலே பண்ணி ஆயிடுச்சு. ஆனாலும் குழந்தை பிறந்த வழி இல்லை. 99வது தடவை அஸ்வமேத யாகம் பண்ணும்போது டக்குன்னு அங்கேருந்து தேவேந்திரன் வந்து நிற்கிறான். தேவேந்திரன் வந்த போகிறோம், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போது மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் சேர்ந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதுக்குத்தான் இத்தனை நாளாக இவ்வளவு யாகம் பண்ணி இவ்வளவு அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும், நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லும்போது தேவேந்திரன் வந்து சொல்கிறான், அட குழந்தை பிறக்கணும்னா யாராவது அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்களா? புத்திர காமேஷ்டி யாகம் இல்லையா பண்ணணும், நீங்கள் போய் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுங்க. இங்கே நினைவு கூறணும், தசரத மகா சக்கரவர்த்தி இதே புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி தான் யக்ஞன் உள்ளிருந்து கொண்டு வந்து ஒரு பாயாசத்தை கொடுத்தா அந்த 3 மனைவிகளுக்கும் 4 குழந்தை பிறந்தது. அதுதான் நம்மளுக்கு தெரியும். ராமன், பரதன், எல்லா கதையும், லட்சுமணன், சத்ருகன் நமக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதற்கும் தயாரானார்கள். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், எல்லாவற்றையும் தெரிந்தவர் தானே அகத்தியர் இல்லையா? அப்போ அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்கணும்ல, புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணாலே வந்து குழந்தை வந்துடும் அவருக்கு தெரியாமையா இருக்க போகுது. ஆனால் அவர் ஏன் சஜஸ்ட் பண்ணலை? ஒரு கேள்வி வருமே, ஏன் வந்து அவர் அது குலகுருவாக இருக்காரு, அவர் சொல்லியிருக்கணுமே. இந்திரன் வந்து தான் சொல்லணும்னு ஏதாவது காரண காரியம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 2 விதமான சூட்சமும் இருக்கு. எவன் ஒருவன் 90 அஸ்வமேத யாகம் செய்கிறானோ அவனுக்கு அம்பாளே குழந்தையாக பெறுவாள், குழந்தையாகவே வருவாள் அல்லது குழந்தையாகவே பிறப்பாள். இதுதான் தர்மம், இதுதான் நியதி. தேவேந்திரனுக்கு என்ன கவலைன்னா 99 தடவை யாகம் பண்ணிட்டான், இன்னும் 100 தடவை அஸ்வமேத யாகம் பண்ணானா இவன் நம்ம பதவிக்கு வந்துடுவானே, ஐயையோ நம்மளோட இடம் காலியாகுமே, நம்ம இடத்துக்கு வெயிட்டு வச்சிருவானே அப்படின்னு பயந்துக்கிட்டு 99 தடவை பண்ணவனுக்கு 1 தடவை பண்ணுறதா கஷ்டம், அழகாக பண்ணிட்டு போயிடலாமே. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இல்லை நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு, உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் போயிடுறான். இதை போய் குருகிட்ட சொல்கிறார். அகத்தியர் சிரித்து கொண்டே சொல்கிறார், புத்திர காமேஷ்டி யாகம் நடக்கட்டும். உட்காந்தாச்சு யாகத்தில். அங்கிருந்து வேத விற்பனர்கள் வேதம் முழங்க, இருக்கிற ஊரில் இருக்க ஒட்டுமொத்த ஆச்சாரியர்களும் அந்த வேள்வியில் கலந்து கொள்வர். புத்திர காமேஷ்டி யாகம் அதி அற்புதமாக நடந்துக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல அகத்தியர் தன்னுடைய கண்ணால் அப்படியே பார்க்குறாரு. பரஞ்சோதி முனிவர் திருவிழாடல் புராணத்தில் இதை பதிவு பண்ணுறார். காஞ்சனமாலை யாருன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, இப்போ இருக்கிற தமிழ் வருஷத்துக்கு ஒரு பெயர் இருக்குல்ல, விசுவாவசு வருடம். காஞ்சனமாலை போன பிறவியில் விசுவாவசுன்ற ஒரு கந்தர்வனுடைய பெண்ணாக பிறந்தாள். கந்தர்வனா நம்மளுக்கு தெரியும், அவனுக்குன்னு ஒரு தனி விமானமே உண்டு, ஸ்பெஷல் ஜெட்டு, ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருந்தால்தான் அந்த விஸ்வாவசன். அவனுடைய மகள்தான் இந்த காஞ்சனமாலையினுடைய முற்பிறவி. ஒரு நாள் இப்படியே மதுரையம்பதிக்கு வரும்போது மதுரையம்பதியில்
அஷ்டபுஜங்க காளியை வந்து பார்க்கறா. அம்பாளுடைய அழகில் அப்படியே மயங்கி கோரத்தன்மையெல்லாம் தெரியலாங்க. அப்பா என்னை இந்த இடத்துலயே விட்டுட்டு போயிடுங்க, நான் உட்காந்து தவம் இருக்க வேண்டும். தவமா? ஆமா, நான் தவம் இருக்கணும், என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே காஞ்சன மாலையை அந்த இடத்தில் அப்படியே விட்டுவிட்டு விஸ்வாவசன் கிளம்பி போறான். காஞ்சன மாலை தவம் இருக்கிறாள். காஞ்சன மாலை தவம் இருக்காள்ல, தவம் இருக்கும்போது அப்படியே அம்பிகையினுடைய ஒரு 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 மேலான ஒரு நிலைக்கு போய் அம்மா நீ தான் எனக்கு வேணும்னு அழுது அடம் பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்கிற நேரத்தில் ஒரு குழந்தை வந்து வருது. அம்பிகை எங்கே குழந்தையா வரப்போறான்னு சொல்லி விளையாட்டா இருந்துட்ட காஞ்சன மாலைக்கு கொஞ்ச நாளிகை கழித்து அம்பாளே தன்னுடைய முழு விஸ்வரூப தரிசனத்தை காட்டும் போது, நான் தான் குழந்தையா வந்தேன், உனக்கு தெரியலையா, ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் வந்து முன்னாடியே காட்சி கொடுத்தேனே, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது காஞ்சன மாலை மனசு அப்படியே சங்கடப்படுது. யாருக்கா இருந்தாலும் இருக்குமே, அந்த குழந்தையவா நம்ம விட்டுட்டோம். எப்பயுமே வார்த்தைகள் மாயம் செய்யும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். வரம் கேட்கும் போது சாமியை கூப்பிடுறது பெரிய விஷயம் கிடையாது. சாமியை எப்படி கூப்பிடணும், எந்த மாதிரி கேட்கணும்னு ஒரு நியதி இருக்கு. அதனால தான் எல்லா மதத்திலும் சொன்னாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு. அப்போ நம்ம கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது. வரம் கேட்கும்போது கடவுளிடம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். வார்த்தைகள் ரொம்ப 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 வலிமையானவைன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். இப்போ என்ன பண்ணுறா, அம்மா நீயே எனக்கு மகளாக பிறக்கணும்னு கேட்கறதுக்கு பதிலாக நீயே எனக்கு மகளாக வரணுமா அப்படின்னு கேட்குறா. அளித்தோம் அப்படியே அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போது மகளா அம்பிகை வர்றதுக்கு சாதாரணமாக அவதாரம் நடந்துருமா? அதுவும் ஜெகஜனனியே ஜெகன் மாதாவை அந்த ஸ்ரீபுரத்தில் அமர்ந்து அலங்கரிக்கக்கூடிய அந்த அபயகஸ்த நாயகியை 5 நிமிஷத்தில் கொண்டு வந்துட முடியுமா? அதற்கான வலிமையும் அதற்கான மனோதிடமும் அதற்கான தன்மையும் அதற்கான பொறுமையும் காஞ்சன மாலையிடம் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்கான ஒரு முகாந்திரமாகத்தான் இந்த 99 தடவை வரக்கூடிய அஸ்வமேத யாகம் செய்யப்பட்டது என்பதை அகத்தியர் கண்ணில் பார்த்துட்டு அப்படியே ஒரு புன்முறுவல் பண்ணுறார். அந்த புன்முறுவல் எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்காமா, இந்த மலர்ந்தும் மலராத பாதி மலர் அப்படி இருக்குமே, இந்த முல்லை அப்படி சிரிச்சும் சிரிக்காமல் இருக்குமே, அந்த மாதிரி பழைய கதையை நினச்சி அகத்தியர் லைட்டாக புன்முறுவல் முருகலாம். அதை பார்த்தோன்னே இவன் கேட்குறான், யார்? மலையத்துவச பாண்டியன். என்ன இங்கே யாகம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் மனக்கண்ணில் எதை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறீர் முனிவரே, எனக்கு தெரியல, நீ யாகத்தை கவனி, அந்த தெய்வமே உனக்கு குழந்தையாக வரக்கூடிய நேரம் வந்து விட்டதப்பான்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் ஆச்சரியம், ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் ஆனந்தம், ஒவ்வொரு கண்ணிலையும் எதிர்பார்ப்பு. அந்த யாகம் அப்படியே பெருகி கொண்டிருக்கிறது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிதங்கி கொண்ட சம்பியூதா தேவகாரே சமுத்தியதா உத்தியத்பானு சகஸ்ரானம். சுதந்த சூரியன் மாதிரியான ஒரு தோற்றம், சிதங்கி குண்டம். அந்த குண்டத்திலிருந்து வரக்கூடியவள் தான் இந்த அம்பிகை. அம்பிகை யாரு? ஃபர்ஸ்ட் அவ யாரு? அவ ஸ்ரீமாத்தா. அம்மா யாரு? ஒரே ஒரு கேள்வி. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது, யார் அம்மா? அவ யாரும் இல்லை, அவ தான் அம்மா, ஸ்ரீமாத்தா. ஸ்ரீ மகாராஞே, ராணிக்கெல்லாம் ராணி அவ. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதங்கி குண்ட சம்பியூதா தேவகாரிய சமுத்தியதா. சிதங்கி குண்டம் சொல்லக்கூடிய அந்த யாக குண்ட வேள்வியிலிருந்து அவதரிக்கக்கூடியவள் தான் இந்த மாதா, இந்த லலிதாம்பிகை அப்படின்னு அம்பிகையோட வர்ணனையா அழகா சொல்லப்படுது. அப்படியே அந்த ஓமம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே தான் பரஞ்சோதி முனிவர் அழகாக சொல்லுவார், மீனாட்சி அவதாரத்தில் நல்ல ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பூ, ஒரு உதிரிப்பூ, உதிரிப்பூ அப்படியே நல்லா பலத்த காற்று வீசும்போது அப்படியே அடங்கும்போது அது அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும் தெரியுமா? அந்த காற்றுல குட்டியூண்டு குழந்தை பச்சை பட்டுடுத்தி தலையில் முத்து நிறைந்த கொண்டை சூடி வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் மரகதமும் சூடிய ஒரு நகையோடு காலில் சதங்க கிங் கிங் கிங்னு ஒழிக்க செல் செல் செல்லு நடையோட அப்படியே அந்த குழந்தை அந்த வேத குண்டத்திலிருந்து எழுந்து நின்று எப்படி அந்த பூ வந்து காற்றுல இப்படி அப்படி இப்படி அப்படி ஆடுமோ அந்த குழந்தை,
இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பேலன்ஸ் இல்லாம தட்டு தடுமாறி தன்னுடைய அழகான செங்கீரை பருவத்தோடு அப்படி நடந்து வரக்கூடிய அந்த தனம் பார்க்குறவங்களுக்குலாம் அள்ளிக்கலாம் போல இருக்காமா. இது இப்படி விழுந்துருமா, ஐயோ குழந்தைய தூக்கிக்கலாம், இப்படி விழுந்துருமா, ஐயோ அந்த குழந்தைய தூக்கிக்கலாம். மீனாட்சி அம்பாள் அந்த யோக கிண்டத்திலிருந்து அந்த அந்த சிதங்கிய குண்ட சம்பூதான்னு சொல்லக்கூடிய அந்த ஹோம குண்டத்திலேருந்து எந்திரிச்சு வெளியில வந்து ஆடி ஆடி தட்டு தடுமாறி இப்படி நடக்கும்போது எல்லா கையும் போய் பிடிச்சிக்க ஓடிச்சான் குழந்தைய. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணலாம், நேராக ஓடி வந்து காஞ்சன மாலை மடியில் உட்காந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கண்ணில் இருந்து தண்ணி தார தாரையான்னு குட்டிச்சான். உணர்வு மேலிடும் போது வார்த்தைகள் பலிக்காது. காஞ்சன மாலையால் பேச முடியல. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கு. பார்க்குற மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. வாரிசு கிடைத்தாச்சு. மலையத்வஜ பாண்டியனுக்கு தெய்வமே மகளாக வந்தது. அது பிறப்பு இறப்பல்லாத ஒரு முதலும் முடிவும் அல்லாத ஒரு சொரூபம். அங்கிருந்து வரக்கூடிய அந்த குழந்தை இதற்குத்தான் இத்தனை யாகமா, இதற்குத்தான் இத்தனை தவமா, இதற்குத்தான் இத்தனை வேதனையா, இதற்குத்தான் இத்தனை அவமானமா. இந்த ஒரு நொடி போதுமே, அம்பாள் வந்துட்டா அம்பாள் வந்துட்டா அம்பாள் வேற என்ன வேணும். அப்பயே இப்போ மதுரை வந்து சிறப்பாக இல்லை, அப்பயே அந்த நிமிஷமே என்னைக்கு மீனாட்சி அவதாரம் பண்ணாலோ, என்னைக்கு மீனாட்சி அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வெளியில் வந்து தட்டு தடுமாறி அழகான பருவத்தை ஆடிக்கொண்டு வந்து நின்றாலோ அன்றைக்கே மதுரை புண்ணியத்தலமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு அல்ல. என்னைக்கு அம்பாளுடைய பாதம் பட்டுச்சோ, என்னைக்கு அம்பிகை காஞ்சன மாலையின் கண்ணீருக்கு பதில் அளித்தாலோ அன்றைய தினமே மதுரை மணக்கக்கூடிய மதுரையாக ஆகிவிட்டது என்பதுதான் நிதர்சனம்.